பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க யார் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. KN பாஷா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர்களுடைய தலைமையில் தான் ஆணையம் அமைத்து அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஆணைய உறுப்பினராக ஓய்வு பெற்ற அலுவலர்கள் S. ராமநாதன் IPS அவர்களும் V. பழனிக்குமார் IAS அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழகத்தில் பட்டியலின சமூகத்தினர் மற்றும் பட்டியலின பழங்குடியினருக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் மற்றும் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1972 தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா தென்னிந்திய கலை, கலாச்சாரம், கட்டிடக்கலை, மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை விளக்கும் மையமாக விளங்குவது எது? தட்சிண சித்ரா. இது முட்டுக்காட்டில் அமைந்துள்ளது. சென்னை கைவினைப் பொருள் அறக்கட்டளையால் 1996 நிறுவப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் யார் தேசிய கொடியை ஏந்துகிறார்? தமிழக பேட்மிண்டன் வீராங்கனை ஜெர்லின் அனிகா அவர்கள் தான் தேசிய கொடியை ஏந்துறாங்க. இந்த போட்டி எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கியோவில் நடைபெறுது. இந்திய அணி சார்பில் 111 பேர் பங்கேற்கின்றனர். அடுத்து பார்த்தோம்னா 2024 உலக அளவில் பதிவான மொத்த காச நோயாளிகளில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. 25% பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து தான் பதிவாயிருக்கு. எந்த ஆண்டுல அப்படின்னு பார்த்தோம்னா 2024. இந்திய அரசு 2025க்குள் முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி என்னென்ன காசநோய் திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் NTEP. இதுல பார்த்தோம்னா காசநோயை கண்டறிதல், அந்த காச நோய்க்கு தரமான மருந்து அளித்தல், அந்த காச நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது, அதே மாதிரி தொடர் கண்காணிப்பிலே அவங்கள வச்சு அவங்களுடைய கண்டிஷனை செக் பண்றது. அதுதான் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். அடுத்து பார்த்தோம்னா நிக்ஷய் போஷன் யோஜனா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா காச நோயாளிகளுக்கு ரூபாய் 1000 வழங்குறது. இது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் வாங்குறதுக்காக இந்த பணம் தராங்க. இந்த திட்டத்தின் மூலம் நிக்ஷய் போஷன் யோஜனா. பிரதம மந்திரி காசநோய் முக்த் பாரத் அபியான் 2022 தொடங்கினாங்க இந்த திட்டம். இதில் பார்த்தோம்னா தன்னார்வலர்கள் பார்த்தோம்னா காச நோயாளிகளை தத்தெடுப்பு செஞ்சு அவங்கள கியூர் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். பிரதம மந்திரி காசநோய் முக்த் பாரத் அபியான் 2022. அடுத்து பார்த்தோம்னா நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் நிறுவனர் யார்? நேரு தான் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய நிறுவனர். சாணக்கியா என்ற புனைப்பெயரில் அவர் பத்திரிகை எல்லாத்துலேயுமே எழுதின பேர் புனைப்பெயர் பார்த்தோம்னா சாணக்கியா. இண்டிபெண்டன்ட் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா நேருவோட பிறப்பு பார்த்தோம்னா நவம்பர் 14, 1889 மே 27, 1964. நவம்பர் 14 இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். கேசரி என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா திலகர். நவ இந்தியா ஹரிஜன் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் காந்தியடிகள். நேரு எழுதிய சில புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. இது பார்த்தோம்னா 1934 35 சிறையில் இருந்தபோது எழுதினது. அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் எழுதியிருக்காரு. அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. டுவார்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படின்ற புக்கையும் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது? தனுஷ்கோடி அரிச்சல் முனையில தான் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா நடைபெற்றது. IPSF உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இந்தியாவின் அனுபமா ராமச்சந்திரன். ஹாங்காங்கிங் ஆன்யை வீழ்த்தி இவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. 23 வயதில் உலக ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற சிறந்த நிறுவனங்களுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அவதார் அப்படின்ற விருது தான் வழங்குறாங்க. பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற சிறந்த நிறுவனங்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனாவுக்கான தாமிர ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? சத்தீஸ்கர் தான் சீனாவுக்கான தாமிர ஏற்றுமதியில் அதாவது காப்பர் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் சத்தீஸ்கர். ஏற்றுமதி எங்கேருந்து நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ராய்ப்பூரில் உள்ள மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கிங்லேருந்து நடைபெறுது. எவ்வளோ மெட்ரிக் டன் அளவு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12,000 மெட்ரிக் டன் அளவு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பிரான்சிஸ் தேசத்தின் செவாலியே விருதை பெற்றவர் யார்? தோட்டா தரணி அவங்க தான் செவாலியே விருது பெற்றிருக்காங்க. 60 வருடங்களாக இந்திய சினிமாவில் இணையற்ற கலை இயக்குனராக பணியாற்றி வருபவர்
அதனால அவருக்கு வந்து செவாலிய விருது, பிரான்சிஸ் தேசத்தினுடைய செவாலிய விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 2025 உலகில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட பாஸ்வேர்டுகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா 123456, அதே மாதிரி 12345678, அதே மாதிரி பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த வேர்டையும் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க 2025. இதை வந்து வெளியிட்ட நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேரிடெக் நிறுவனம், பிரிட்டன். அவங்க தான் வந்து இந்த அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பாஸ்வேர்டுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.